ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்கள் வேலை பண்ணுறோம் அப்படி பேசிட்டு கடந்து போயிட முடியும். ஆனால் நிறைய இடத்துல விமர்சனத்துக்குள்ளாகி அதை ஃபேஸ் பண்ணுறது அவங்க தான். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வேலையா எங்களுக்கு பண்ண தெரியும், வேலையா நாங்கள் இதை மாற்றிக்க தெரியும். பட் அது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்டபர்னாக நின்று ஃபேஸ் பண்ணி ஒன்று பண்ணுறது கண்டிப்பாக அவங்க தான். ஸோ யார் வேணால் வந்து அகரம்குள்ளே எங்களோட அக்கௌண்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். எங்களுக்கு அதில் எந்த குழப்பமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு 300 ரூபா இத்தனை 1000 பேர் கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளோ 1000 பசங்களோட படிப்பு இங்கே என்ஷூர் ஆகும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் எல்லாருமே இணைச்சிட்டு பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். அது யாரோ ஒருத்தங்க ஒரு நிறுவனத்திலிருந்து யாரையோ நம்ம டிபெண்ட் பண்ணி அதோட வடிவங்கள் வேறையாக மாறி அப்போ அவங்க சொல்கிற கேட்குற ஒரு அமைப்பாக இது மாறிட முடியாது. 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எதுவாக வேணால் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அகரம் மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்து அதிலிருந்து யாரும் படிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மனங்கள் எல்லாத்துக்குமே அடுத்த ஒரு 5-10 வருஷத்தோட முக்கியமான திட்டம்னு நினைக்கிறேன். அங்கே யாருக்கு இங்கே கல்வி முழுக்க போய் சேரலையோ, யாருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கோ, யாருக்கு அதுக்கான சூழல் இல்லையோ, அவங்க எல்லாரையுமே எப்படியாவது ஒரே கல்விக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு களத்துக்கு போய் அந்த களத்தோட யதார்த்தம் என்னன்னு நம்ம என்ன வேணால் இங்கே ஃபேன்சியாக பேசலாம். பட் ஒரு களத்தை தொடும்பொழுது அதோட யதார்த்தம் அது சில இடங்களில் ரொம்ப அழகானதுன்னு புரிய வைக்கும், சில இடங்களில் அந்த யதார்த்தம் பளிர்னு அறையும் முகத்தில். அப்போ நம்ம பண்ணுறது போதாதுன்றது தான் நம்மளுக்கு தோணும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், அப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிறைவு இன்னும் வெகு தூரம். அகரம் மாதிரியான அமைப்பு நிறைவு அடையணும்னா அகரம் மாதிரியான ஒரு அமைப்பே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பே தேவையில்லை. இங்கே எல்லாருக்குமே எல்லாமே சரியாக கிடைச்சிருச்சு, எல்லாருமே படிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அகரம் மாதிரி ஒரு அமைப்பு தேவையில்லை. இதில் வந்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பசங்களையும் இதில் படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வி ஹாவ் அகரம் ஃபவுண்டேஷனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி ஜெயஸ்ரீ தாமோதரன் மேம் வித் us. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. சூர்யா சார் வந்து நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காங்க நீங்கள் மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் சாருக்கும் இடையிலான அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? இல்லை, அது வந்து தனிப்பட்ட செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் ஆகி ஒரு வாலண்டியர்ஸ் போய் பார்த்துட்டு வருவாங்க. 20,000 வீடுகள் பார்த்துருக்காங்கன்றா இது எல்லாமே ப்ராசஸ் ஆகிடுறேன். அந்த எந்த மாணவர்களை ஃபைனலாக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றதுமே ஒரு ரிவ்யூன்னு சொல்லுவோம். நாங்கள் எங்களோட செலெக்ஷன் ரிவ்யூன்னு தான் அதுக்கு பேரே. அந்த செலெக்ஷன் ரிவ்யூவில் ஒரு 15-20 பேர் உட்காந்துருப்பாங்க. வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, எங்களோட முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க, படிச்சுட்டு இருக்கிற பசங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸை நாங்கள் அதுக்குள்ளே வச்சிருப்போம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. முக்கியமான கல்வியாளர்கள் யாராவது வெளியிலேருந்து கூப்பிடுவோம், அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது உண்டு. இப்படின்ற என்டையர் கமிட்டி சேர்ந்து தான் அந்த முடிவை, இந்த மாணவர் ஒரு மாணவரும் யார் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது என்டையர் கமிட்டி தான். ஸோ அவருக்கு அப்படி ஒரு குழப்பமே இருந்தது கிடையாது, கேட்டதுமே கிடையாது. சரி, அது வெளியில் பேசும்பொழுது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் கேட்டதே கிடையாது. அதை தாண்டி அவங்களுக்கு சில ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அது அவங்க தனிப்பட்ட முறையில், அகரம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கிறாங்களே தவிர அகரமுக்குள்ள இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா எடுத்துட்டு கூட வந்தது கிடையாது, கேட்டது கூட கிடையாது. சிவகுமார் சார் ரொம்ப அழகாக ஒரு பண்ணுவார். அவருக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் ரிக்வெஸ்ட், வாட்ஸ்அப் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து காமனாக ஒரு குரூப் மட்டும் வச்சு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவார். இது யாரோ கேட்டிருக்காங்க, அகரமுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பாருங்க, அவ்வளோதான். அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், நாங்கள் எங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் தாண்டி வந்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்களா இருந்தால் டிசர்விங் தான், அவங்களுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அது தாண்டலைன்னா ஏன் தாண்டலை, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதில் எல்லாமே ஓகே மேம். சூர்யா சாரை வந்து ஒரு ஆக்டராக நாங்கள் வந்து பார்த்து கொண்டாடினது உண்டு. இப்போ இந்த அகரமில் வந்து நாங்கள் எல்லாம் அவர் மேலே ஒரு மரியாதை கூடிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து சூர்யா சார் கிட்ட அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன, இன்ஸ்பயரான ஒரு விஷயம் என்ன? நிறைய மரியாதைகள் உண்டு அண்ணாக்கு. ஏன்னா இது ஆரம்பிக்கணும்னு நினச்சதில் இருந்து அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஒரு கேள்வி எத்தனையோ பேருக்கு அந்த சுச்சுவேஷனை பார்த்துருப்போம். ஏதோ ஒரு பையன் நான் எனக்கு கிடைச்ச பைசாவை நான் என்னோட கூட படிக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற கேள்வி அவங்களுக்கு என்னவா போய் அவங்கள தூண்டி இருக்கு அப்படின்றதுல ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம யாருக்காக இங்கே வேலை செய்கிறோமோ, இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது வெளியில் வந்து பேசணுன்றது மேலேயும் காம்ப்ரமைஸே பண்ணாமல் தான் இது வரைக்கும் பேசியிருக்கோம். அப்போ பேசும்பொழுது அதில் வரக்கூடிய பேக்லாஷஸையும் ஃபேஸ் பண்ணிருக்கு. அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இல்லை எப்போதும் இதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல கூட இதுக்கு எது சரியோ அதை பண்ணலாம், இதுக்கு எது சரியோ அதை பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல. யாருக்காவது எப்போ தோணல, எனக்கு கூட தோணிருக்குமா இருக்கும் ஏதோ ஒரு தொய்வு. ஆனால் அப்படி ஒரு தொய்வு இது வரைக்கும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணதே கிடையாது. அகரமுக்கு எது சரியோ அதை பண்ணலாம், அகரமுக்கு எது சரியோ அதை பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக எல்லா வாட்டியும் அப்படி யோசிக்கிறதுக்கு ஒருத்தங்களால் முடியுமா அப்படின்னா நான் அதை ரொம்ப வியந்து பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்கள் வேலை பண்ணுறோம் அப்படி பேசிட்டு
கடந்து போயிட முடியும். ஆனா நிறைய இடத்துல விமர்சனத்துக்குள்ளாகி அதை ஃபேஸ் பண்றது அவங்க தான். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வேலையா எங்களுக்கு பண்ண தெரியும், வேலையா நாங்கள் இதை மாத்திக்க தெரியும். பட் அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஸ்டபானா நின்று ஃபேஸ் பண்ணி ஒன்று பண்ணுறது கண்டிப்பாக அவங்க தான். அதுக்கு அவங்க பெரிய பெரிய மரியாதை. அது வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியுமான்னு கூட தெரியல. அது எங்கேயுமே அளவிட முடியாத உணர்வு தான். அது நன்றியா கடனா எப்படின்லாம் சொல்ல தெரியல. பட் அது கண்டிப்பாக உண்டு, வாழ்நாளுக்கும் உண்டு. எங்களுக்குமே அந்த மரியாதை வந்து ஒரு படி அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அகர மாணவர்கள்னாலே ஒரு தனி சிறப்பு இருக்கு அவங்க மேல. அது அவங்களுடைய சமூக புரிதல்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து வெளிக்காட்டுற ஒரு விதம் கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா ஜெயப்ரியா அவங்களையுமே இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவங்களும் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் வந்ததுக்கு. அதுக்கு நிறைய வந்து ஒர்க் ஷாப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அகரம்ல எந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்றீங்க? அது எவ்வளோ ஒரு இம்பாக்ட் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துச்சு? சரி, இப்போ கல்விங்கிறது என்ன அப்படின்ற கேள்வியோட தான் அகரம் மாதிரியான ஒரு விஷயத்தை தொடங்குச்சு. கல்வின்றது இங்கே வாங்குற டிகிரி அப்படின்றது ஒன்றா இருந்தாலுமே கூட நம்ம முழுமையாக என்னவா வளர்றோம், எப்படிப்பட்ட ஆளுமைகளாக வளர்றோம் அப்படிங்கிறது தான் கல்வின்னு அகரம் உறுதியாக நம்புது. அப்போ அந்த ஆளுமையை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கணும், அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், இது எல்லாமே கொடுக்கணும். அதை தான் நாங்கள் ஒர்க் ஷாப் மூலியமாக மேட்சப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒன்று அவங்க கூட நாங்கள் நிற்கிறோன்னு அவங்க கிட்ட உறுதி சொல்கிற ஒரு விஷயம் ஒர்க் ஷாப்புங்கிறது. நீ எதுவாக இருந்தாலுமே ஃபேஸ் பண்ணுங்க, உங்களோட அகரம் இருக்குது அப்படின்றதும் அண்ணாக்காக்கள் இருக்காங்க அப்படின்றதும் அந்த ஒர்க் ஷாப்பில் தான் அந்த உணர்வை எங்களால் கடத்த முடியுது. ரெண்டாவது, அதை தாண்டி அந்த இப்போ தமிழ்நாடோட முக்கியமான நபர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அகர மாணவர்களோட ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்பில் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வகுப்புகள் எடுத்திருப்பாங்க, அவங்களோட பேசியிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஒன்று கொடுக்க ஒன்று உள்ள சீப்பாயிட்டே இருக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கையும் தனி புரிதலையும் தனி பார்வையும் கண்டிப்பாக கொடுக்குது. அது இல்லாமல் அவங்களோட தேவைகள்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சமூகம் சார்ந்து அப்படின்றது எல்லாமே இருந்து வாழ்க்கை சார்ந்துன்னு இருந்தாலுமே அவங்களோட தேவைகள் இருந்து இங்கிலீஷ் தேவைன்னா இங்கிலீஷ் தேவை. நான் சமூகத்தை பற்றி புரிய வச்சு இன்னைக்கு அவங்களுக்கான ஸ்கில்லை கொடுக்காம போயிட்டேனாலும் நம்ம அவங்களை கம்ப்ளீட்டாக டிஸ்ஓன் பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்னைக்கு இங்கிலீஷா, கம்ப்யூட்டர்ஸா, இல்லை ஏஐயா, அப்போது அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் மூலியமாக. ஸோ ஒர்க் ஷாப்ஸ் எங்களுக்கு வந்து 2-3 வடிவங்கள் இருக்கும். வீக்கெண்ட் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ், ஸ்கில்ஸ் கொடுக்குற விஷயங்கள் அப்படின்றது எல்லா வீக்கெண்டும் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கான 2 நாள் 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கோ ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 2-3 வாட்டி ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப்பாக 2 நாள் வச்சு பண்ணுறது உண்டு. அதில் தான் இந்த பல்வேறு ஆளுமைகள் அவங்கள வந்து பார்த்துன்னு ஒன்று பண்ணி அதுக்கு நிறைய கல்லூரிகள் இடம் கொடுக்குறாங்க. அந்த இடங்களில் வச்சு தான் நாங்கள் ஒர்க் ஷாப்ஸ் ஒன்று பண்ணுறது உண்டு. 3வது, அவங்கள வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வேறு எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ட்ராவல் ஒர்க் ஷாப்னு ஒன்று சொல்லுவோம். வேறு இடங்களுக்கு போய் ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணாங்கன்னா அந்த மெடிக்கல் இப்போ பேராமெடிக்கல் படிக்கக்கூடிய பசங்களும் மெடிசன் படித்த பசங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு 400-500 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேராமெடிக்கலும் ஒரு மெடிக்கல் ஃபீல்டை சார்ந்து நம்ம தயாராகிக்கணும், எப்படிப்பட்ட எத்திக்கை நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னா அப்படின்னு அதை ஒட்டின தயாரிப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களோட தேவைகளை அறிஞ்சு சில விஷயங்களை நம்ம கன்சீவ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒர்க் ஷாப்ஸோட வடிவங்களாக இருந்திருக்கு. இது வரைக்கும் பிள்ளைங்க அதை ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொடுக்குற காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு என்னடா வீக்கெண்டானா வர சொல்கிறாங்க அப்படின்னு தோணுமா இருக்கும். அது இயல்பு தானே, அந்த படிக்கிற வயசுல இந்த பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப இயல்பு. பட் அதுக்கப்புறமா இன்னைக்கு நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா வேலை பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முடிச்ச பிள்ளைங்க யார்கிட்ட பேசிங்கனாலும் அது அவங்களுக்கு எப்படி இப்போ உதவி பண்ணுது அப்படின்றது வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நாங்களுமே இது நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டு எவால்வ் ஆகிறதா. நம்ம ஏதோ ஒரு வடிவத்தை வச்சுட்டோம், அதை கொண்டு போய் நம்ம திணிச்சிருவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நம்ம இப்படிலாம் கொடுக்குறோம், அது எங்கே காம்ப்ளிமெண்ட் பண்ணவோ அது சரியாக அமைஞ்சு வரட்டும் அப்படின்ற மாதிரி தான். அதில் இந்த வருஷம்லாம் சோஷியல் மென்டரிங்னு சில விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ சமூகத்தில் ரொம்ப முக்கியமான நபர்கள் சில பேர் ஒருத்தருக்குமே ஒரு 20 பசங்க 30 பசங்க மேப் பண்ணி கொடுத்து அவங்க வந்து இவங்களோட மாதம் ஒரு முறை கம்ப்ளீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள் இப்படின்னு பல வடிவங்களில் நாங்களும் கலைச்சு போட்டு எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அதான் நான் சொன்னேன், அது எந்த இடத்துலையுமே போர் அடிக்கவோ இது பண்ணவோ வச்சதே கிடையாது. அது கண்டிப்பாக அது ஒரு தேடல் நமக்குள்ள விதைச்சிட்டே தான் இருக்கு. ஓகே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எனக்குமே ஆக்சுவலி. அண்ட் சூர்யா சார் மேடையில் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து 300 டொனேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வெப்சைட்லையுமே வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக அழகாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இது இதுக்காக அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காகன்னு தெரியாது, இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்றது தெரியாது இல்லையா. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஐடியா இருக்கா?
இல்ல ஐடியான்றதுலாம் இல்ல. நேர்மை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஏன்னா ஏன் நேர்மை இருக்குன்னு சொல்றோம்னா, நம்ம என்ன வாங்குறோமோ அதுதான் செலவு பண்றோம். ஸோ எங்களுக்கு அதுல கிளாரிட்டி இருக்கு. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. அப்ப நம்மளுக்கு இருக்கிற கிளாரிட்டி மத்தவங்களுக்கும் சொல்லணும் தானே. ஆமா, அது கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு கிளாரிட்டி இல்லன்னாலோ, இல்ல நம்ம வேற ஏதோ விஷயம் பண்றோம்னாலோ, அதுக்குள்ள அவ்வளவு வெளிப்படையா சொல்ல முடியாம இருக்கும். அதுல அந்த டிரான்ஸ்பரன்சி தான் அகரமோட ஸ்ட்ரென்த். ஸோ யார் வேணா வந்து அகரம்குள்ள எங்களோட அக்கவுண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு அதுல எந்த குழப்பமுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு ₹300 இத்தனை 1000 பேர் கொடுத்துட்டாங்கன்னா, இவ்வளோ 1000 பசங்களோட படிப்பு இங்க என்ஷூர் ஆகும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் எல்லாருமே இணைச்சிட்டு பண்ணணும்னு நாங்க சொல்றோம். அது யாரோ ஒருத்தங்க ஒரு நிறுவனத்திலிருந்து யாரையோ நம்ம டிபெண்ட் பண்ணி அதோட வடிவங்கள் வேற வேறையா மாறி அப்ப அவங்க சொல்ற கேட்கிற ஒரு அமைப்பா இது மாறிட முடியாது. இப்ப எல்லாருக்குமானதா இது இருக்கும்பொழுது எல்லாருக்குமே இதுக்குள்ள உரிமை உண்டு. நம்ம அது ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சரியா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு அங்கதான் அமையுது. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இந்த மாதம் 300 அப்படிங்கிற ஸ்கீம்ல 8000லேருந்து 9000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது நாங்களுமே எதிர்பார்க்கல. அது பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் ஓகே, மக்களுக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. அப்போ ஒன்று வராங்க. அப்போ நம்ம அந்த நம்பிக்கைக்கு இன்னும் பாத்திரமா இருக்கிற வேண்டி இருக்கு அப்படின்ற பொறுப்பையும் டெஃபினட்டா உணர்றோம். பட் அது நம்பிக்கை இருக்கு, அவங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை நினைச்சு பார்க்கும்பொழுது. அண்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த நம்பிக்கையில 300 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எதுவா வேணா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அகரம் மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்து அதுல இருந்து யாரும் படிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மனங்கள் எல்லாத்துக்குமே நன்றியும் வாழ்த்தும். 100 மாணவர்கள் ஆரம்பிச்ச இந்த அகரம் வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து 600 மாணவர்களை வந்து கொண்டிருக்கு இல்லையா? ஸோ இதோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க மேம். 100 மாணவர்கள் ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால அதுதான் முடியும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அப்படிதான் அந்த ஒரு 10 பேர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து ₹1 கோடி இது பண்ணோம். பட் அந்த வருடமே ஆக்சுவலி என்னன்னா, சிங்கம் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ சிங்கம் நல்லா போய் அதனாலேயே ஒரு 160 மாணவர்கள் அந்த வருடமே எங்களால் பண்ண முடிஞ்சது. 100ன்னு கமிட் பண்ணோம். பட் 160 மாணவர்கள் அந்த வருடம் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் எவால்வ் பண்ணது தான், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். பட் இன்ஃபேக்ட் நம்ம பண்ணோம், நகரம் அதை ஓன் பண்ணவே முடியாது. அது தேடி வந்த கல்லூரிகளுக்கு தான் நாங்கள் அந்த நன்றியை சொல்லணும். கல்லூரிகள் முன் வந்து நாங்கள் சீட்ஸ் கொடுக்குறோம். எங்கள் காலேஜில் ஒரு காலேஜ்லையும் 5 சீட்டு 10 சீட் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தாங்க. அதுதான் நகரம் வளரத்துக்கான காரணம். அது இல்லைன்னா வெறும் பொருளில் இருந்து மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அப்படி அது சரியான கல்லூரிகள் சரியான நேரத்தில் வந்ததுனால இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒரு 30 கல்லூரியோட தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 58 கல்லூரி கொடுத்துருக்காங்க. அதில் சில பேரோட அதுக்கப்புறமா பயணம் பண்ண முடியல வேறு காரணங்கள்னால. பட் ஒரு 30 கல்லூரிகளோட தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அந்த சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது தான் இந்த எண்ணிக்கை அதிகமானதுக்கான காரணம். ஸோ ஒன்று அது. 2வது இன்னும் தீரலை. இந்த வருஷம் மட்டும் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 7,900 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுலேயே 600 பேர் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஓகே. மீதி இருக்கிறவங்களை இன்னும் பண்ண முடியல. சார் கூட மேடையில் சொல்லியிருப்பாங்க, இந்த எண்ணிக்கை வந்து பத்தாது, இன்னும்ன்ற மாதிரி தீரலை அப்படின்றதும். அண்ட் நாங்கள் கடந்த ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணி மீனவ பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அண்ட் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படின்னா அங்கே உயர்கல்விக்கு போகாத பிள்ளைகளோட எண்ணிக்கை அங்கே ரொம்ப அதிகம். அப்போ அந்த பகுதியில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது அகரமோட அடுத்த ஒரு 5-10 வருஷத்தோட முக்கியமான திட்டம்னு நினைக்கிறேன். அங்கே யாருக்கு இங்கே கல்வி முழுக்க முழுக்க போய் சேரலையோ, யாருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கோ, யாருக்கு அதுக்கான சூழல் இல்லையோ, அவங்க எல்லாரையுமே எப்படியாவது உயர் கல்விக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை ஒட்டி வேலை செய்யும் பொழுது இன்னும் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. எவ்வளோ பண்ணாலும் போதுமா, பண்ணிட முடியுமா அப்படின்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி வாலண்டியர்ஸோட தேவை இருக்குது. ஆனால் அதுவுமே எங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணுது எத்தனை குழந்தைங்களை நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ பொருளாதாரம், எங்களுக்கு கல்லூரிகள் பண்ணுற சப்போர்ட்டு, வாலண்டியர்ஸு அப்படின்ற இது எல்லாமே சேர்ந்து வந்து அண்ட் இது எல்லாமே ஃபெசிலிட்டியோட சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் நடத்தணும், இவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இப்போ இது எல்லாமே நிகழ்ந்துச்சுன்னா நம்மளோட இந்த எண்ணிக்கையை நம்ம எட்ஜ் பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ அதெல்லாம் நிகழ ஒரு வருஷமும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே வந்திருக்கு. இதுக்கு மேலே இப்போ இந்த சப்போர்ட் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் அதிகம் பிள்ளைங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக யோசிக்கிறோம். நிச்சயமா மேம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து சமூகத்துக்கு நீங்கள் டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரை வந்து நீங்கள் அர்ப்பணிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் எவ்வளோ விரிவடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க எதா வேணா இருக்கலாம். பட் சமூகத்துக்குரிய மனிதர்களாக இருக்கணும். அப்படிதான் அகரம் அதை பார்க்குது. அவங்க என்ன வேணா வேலை பண்ணலாம், என்ன வேணா படிச்சிருக்கலாம். எங்கள் படிப்பை எல்லாத்தையுமே தீர்மானிச்சிடுறது இல்லை. அந்த படிப்போடு சேர்ந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக மாறுறோங்கிறது தான் சமுதாயத்தை தீர்மானிக்குது. நம்ம இங்கே பேசுகிற சமூக நீதியாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மனிதநேயமாக இருக்கட்டும், அதை எந்த இடத்துலையும் குறைஞ்சிராத மாணவர்களாக இவங்க எல்லாருமே வரணுன்றதுக்கு தான் அகரம் இந்த முயற்சி எடுக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் இந்த வேல்யூஸோட பண்ணாங்கன்னா அவங்க நல்லா
நல்லா வருவாங்க, நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அகரம் எதிர்பார்க்குது. அதை கொடுத்துருவோம். எப்படியாவது அகரம்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை நம்மளால கொடுக்கறதுக்கான முயற்சிகள். ஏன்னா எந்த கலப்படமும் இல்லாத ஒரு நல்ல எண்ணத்தோட வரக்கூடிய நபர்கள் தான் இந்த மாணவர்கள் எல்லாருமே சந்திச்சுட்டே இருக்காங்க, அவங்களோட பேசிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னவா இருக்கோமோ அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்ம சரியாக இருந்தால் அவங்க சரியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்ம நம்புறோம், நம்ம கொடுக்குற விஷயங்கள் சரியாக இருக்குது, அதனால அவங்க சரியாக எடுத்துக்கிறாங்கன்னு. அதுதான் நகரமோட ஆசையும் கூட. அப்படி ஒரு சமூக மாற்றத்தை, எல்லாருக்குமான சமுதாயத்தை, எல்லாருக்குமான வாய்ப்பை ஏன்னா வாய்ப்பு தான் நிறைய விஷயங்களை தீர்மானிக்குது. வாய்ப்பை உறுதிப்படுத்திட முடியும்னா எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாற்றங்கள் நிகழும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அதில் அதிகமாக கேட்டது வந்து அகரம், பொறுப்பு, கடமை, அப்புறம் மாணவர் இல்லாதவங்களுக்கு வந்து நான் கரெக்டான ஒரு விஷயம் போய் சேர்ந்துடணும் அப்படின்றது ஒரு தொய்வே இல்லாமல் இருக்கு இல்லையா? இது சலிக்கவே இல்லாதது மாதிரி இருக்குது உங்கள் பேச்சுலேருந்து எனக்கு தெரியுது. அண்ட் இது ஏன் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலையா, இல்லை இது போதும் நிறுத்திடலாம் அப்படின்னு எதுவுமே தோணலையா? தொடர்ந்து உங்களை புஷ் பண்ணுறது என்னவா இருக்குமா? ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ரீசன் எனக்கு இதுக்குள்ளே தெரியவே இல்லையே. ஏன்னா இந்த ஆக்சுவலி எங்களோட வேலையோ நாங்கள் இந்த விஷயங்கள் எடுத்து பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உட்காந்து பேசுகிறேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நபர்கள் அத்தனை பேர் இருக்காங்கல்ல. அன்கண்டிஷனாக இருக்கக்கூடிய மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல கண்டினியூஸாக வேலை செய்கிறாங்க. ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி அகரம் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வேலை நேரம் கொடுக்க வர வாலண்டியர்ஸ் சாட்டர்டே சண்டே ஹவுஸ் விசிட் போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க மற்ற எல்லா இடங்களையுமே பார்த்துட்டு வந்து அந்த பார்க்குற புரிதல் தான் அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் கொடுக்குது. நம்ம ஒரு களத்துக்கு போய் அந்த களத்தோட யதார்த்தம் என்னன்னு நம்ம என்ன வேணா இங்கே ஃபேன்சியாக பேசலாம், பட் ஒரு களத்தை தொடும்பொழுது அதோட யதார்த்தம் அது சில இடங்கள்ல ரொம்ப அழகானதுன்னு புரிய வைக்கும், சில இடங்கள்ல அந்த யதார்த்தம் பளிர்னு அறையும் முகத்தில். அப்போ நம்ம பண்ணுறது போதாதுன்றது தான் நம்மளுக்கு தோணும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், அப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிறைவு வர்றதுக்கு இன்னும் வெகு தூரம். அகரம் மாதிரியான அமைப்பு நிறைவு அடையணும்னா அகரம் மாதிரியான ஒரு அமைப்பே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பே தேவையில்லை, இங்கே எல்லாருக்குமே எல்லாமே சரியாக கிடைச்சிருச்சு, எல்லாருமே படிச்சுட்டாங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அகரம் மாதிரி ஒரு அமைப்பு தேவையில்லை. அந்த இடம் வர வரைக்கும் அகரமுக்கு அந்த தொய்வு வராது அப்படின்னு நான் நம்புறேன். அந்த இடம் வரணும்னு ஜென்யூனாக ஆசைப்படுறோம். நம்ம அமைப்பு த்ரைவ் ஆகணுன்றது இல்லை நம்மளோட இன்டென்ஷன். இங்கே சமுதாயத்தில் வாய்ப்பு எல்லாருக்கும் சரியாக கிடைக்கணும் அப்படின்றது தானே. அது வர வரைக்கும் அந்த தொய்வு நிகழாது. ஏன்னா ஒன்றும் களத்தை நம்ம பார்க்குறோம், களத்தில் என்ன இருக்குது தேவை, அதோட யதார்த்தம் என்னன்னு தெரியும், அதோட உண்மை என்னன்னு தெரியும், அந்த உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த உண்மையோட கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, அகரம் மாதிரியான ஒரு அமைப்பு முழுக்க அன்கண்டிஷனான நபர்கள் மட்டுமே பார்க்குது. எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து, நேரம் கொடுத்து, பொருள் கொடுத்து அப்படின்னு இருக்கக்கூடிய அழகான மனிதர்கள் தொடர்ச்சி அதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது அப்புறம் வேற என்ன வேணும்? அது தொய்வை நோக்கி அதை நம்மளை தள்ளவே தள்ளாது இல்லை. அண்ட் மேம், இப்போது ரீசெண்டாக நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து குவிஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு புறம் இருந்தாலுமே கூட சில இடங்களில் சில விமர்சனங்களும் வரதான் செய்யுது. ஸோ அப்படி வந்து ஒரு கமெண்ட்ஸ் நாங்கள் பிக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து உங்களுடைய ரிப்ளை, நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? ஸோ கரெக்டாக சிக்கியோட போகிறீங்க. ஓகே மேம். இதில் வந்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பசங்களையும் இதில் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நம்ம அறியாமைக்கும் புரிதலின்மைக்கும் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியலையே. அது ஏன் அவங்களோட பசங்களை படிக்க வைக்கணுன்ற அடிப்படை கேள்வியிலேருந்தே புரியணும். இல்லை, அகரம் வந்து யாருக்கு இங்கே வாய்ப்பு இல்லையோ, யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதோ அவங்களோட பிள்ளைங்களையும் அந்த பிள்ளைங்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. அதில் என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு செஞ்சிடறேன், இப்போ எனக்கான உதவி தேவையில்லை, சூர்யானா பிள்ளைக்கு அவர் செஞ்சிடறாரு, உதவி தேவையில்லை, அப்போ அவங்களையும் அகரம்குள்ளே படிக்க வைக்கணும். ஸோ அது ஓகே, அதை கடந்து தான் போகணும். டெலீட் ஸ்கிப் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை சொல்லிட்டு தான் போகணும். இது ஒரு கல்வி நிறுவனமா இருந்தா அவங்க கேட்டிருக்கலாம். இது வந்து அறக்கட்டளை அப்படியா இருந்தாலுமே அதை கேட்க வேண்டிய இங்க ரொம்ப ஈஸியா இங்க தான் விமர்சனங்கள் மாறுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பொது புத்தியில இருந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அரசு பள்ளி ஆசிரியர் போய் உங்க பிள்ளைங்களா நீங்க அங்க படிக்க வைக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப ஈஸியா அந்த கேள்வியை தொடுத்துட்டு போயிட முடியும்னு நினைக்கிறோம். அது பாய் இருக்கு, கேள்வி கேட்டுற முடியும்ன்றதுனால கேட்கறது. பட் அது அப்படி கிடையாது. அது மேல ஒரு புரிதல் வேணும். புரிதல் இல்லாதவங்க பேசுறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஓகே மேம். இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இது டாக்ஸோட ஆல்டர்னேட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் இதே விஷயத்த போன இன்டர்வியூவில் கேட்டாங்க, அதை சொன்னால் அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ்லாம் பண்ணிட முடியாதுங்க. இந்தியாவில் ஒரு விஷயத்த சரியாக செஞ்சீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தப்பாக செஞ்சீங்கன்னா எப்படி வேணால் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல, அதுக்குள்ளே நாங்கள் போனதுமே கிடையாது. இங்கே ஒரு டாக்ஸோட வடிவம் அகரம் மாதிரியான ஒரு அமைப்புக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த 100 ரூபாயில் 50 ரூபாய்க்கு உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் உண்டு. 100 ரூபாயில் 50 ரூபாய்க்கு உங்களுக்கு இப்போ யூஸ்வலி நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயில் நீங்கள் 30 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 10 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்க, 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா 10 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு அகரம் மாதிரியான ஒரு அமைப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு 50 ரூபாயில் அந்த 10% டாக்ஸ் குறைப்பாங்க, அது 5 ரூபாய் குறைப்பாங்க.
இதுதான் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். இது அகரம் வந்து எங்க டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கும் அப்படின்னு தெரியல. இதுல வந்து நிறைய பைசாவை மாத்துறதுக்கு பண்ணுவாங்க அப்படிலாம் பேசுவாங்க. அது பேசுறவங்களோட தான். எங்களோட ஸ்ட்ரென்த்ன்றதே நாங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கோங்கிறது தான். அதனால நாங்க அதை பத்தி கவலைப்படவும் இல்லை, அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, பேசுறவங்க பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே. எங்க பிள்ளைக்கும் உதவி செய்வீங்கன்னு நம்புறோம். இல்ல அதுதான். இப்ப அகரம்ல எந்த பிள்ளைக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் அவங்க இந்த ப்ராசஸை தாண்டி வரணும். அது எங்க பிள்ளை உங்க பிள்ளை அப்படின்லாம் கிடையாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் இந்த ப்ராசஸை தாண்டி வந்து அவங்க ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா அவங்களுக்கான வாய்ப்பை அகரம் அவங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஆனா அது இல்லாம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்ற அடிப்படையில் இது நிகழாது, போகாது. ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ஃபுல்லாக படிச்சிடறேன் மேம். எங்கள் வீட்டில் 3 குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்கள், பின்புலம் இல்லாமல் இருக்கிறார்கள். அகரம் ஃபவுண்டேஷனை எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நானும் விதவை, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். அந்த 3 குழந்தைகளும் என்னுடைய வயதான அப்பாவுக்கு வந்து 73 வயசு, அம்மாவுக்கு 69 வயசு. அவர்கள் மூவரும் நன்றாக படிப்பவர்கள், அவர்களுக்கு உதவுங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரியான பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அகரம் கூட நிற்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்போம் நம்ம, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும். இப்போ அவங்க பள்ளி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்கன்னா அகரம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா எங்கள் அரசு பள்ளியில் படித்து முடிச்சு அதுக்கு மேலே படிக்க முடியாத மாணவர்களுக்கு தான் அகரம் உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஐ மீன் உதவி இல்லை, அகரமோட விதைக்குள்ளே அவங்க வராங்க. அப்போது இந்த மாணவர்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே அகரம் நேரடியாக போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களோட அவங்க அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளோடு தான் அவங்க அதை கனெக்ட் பண்ணி போகணும். ஆனால் அவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சு இல்லை 10th முடிச்சுட்டு அவங்க டிப்ளமா படிக்க நினைக்கிறாங்க, 12th முடிச்சுட்டு அவங்க மேலே படிக்க நினைக்கிறாங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க அகரமை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கான வாய்ப்புகளை அகரம் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்குன்றது வாய்ப்பு இருக்கும். பட் அது இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அகரம் வந்து அப்படி அந்த ஹோம் மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது, நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு செட்டப் இல்லை. ஸோ 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில் படித்து அதுக்கு மேலே படிக்க முடியாதவங்க, இல்லை 10ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளி படிச்சு அதுக்கு மேல டிப்ளமா மாதிரியான படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க மட்டும்தான் அகரமுக்கு அப்ளை பண்ண முடியும், விதைன்ற திட்டத்துக்குள்ள வர முடியும். அனுபவம் இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ கடைசியா வந்து ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தைகள் சொல்லுவீங்க? எனக்கு நான் வச்சிருக்கிற ஒரே கொள்கை அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்றதா. அதை நீங்க பிரேக் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்குன்னு இல்லை, நம்ம இன்னைக்கு தேடலை எந்த இடத்துலையும் விடாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமுள்ளதமாகவும் அழகாகவும் மாற்றும். ஸோ அந்த தேடலை விடாமல் இருக்க முடிஞ்சதுன்னா நம்ம அழகான ஒரு பயணத்தை ஆப்வியஸ்லி பர்சியூ பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த தேடலை நோக்கி போனால் நல்லாயிருக்கும், சமுதாயமாகவே அந்த தேடலை நம்ம நோக்கி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும். அண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை, கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ கேள்வி கேட்கறது அப்படின்றது உங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே உங்களை நீங்களும் கேட்டுக்கோங்க. கேள்வின்றது மற்றவங்களை பார்த்து கேட்கறது மட்டும் இல்லை, நம்மளும் கேட்டுக்கிறதும் அதுக்குள்ள முக்கியமான இதுதான். ஸோ நம்மளும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எந்த இடத்துல சரியாக நம்ம மற்றவங்களை கேட்க வேண்டியிருக்கோ அதுவும் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ண முடிஞ்சதுனாலும் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறும்னு நினைக்கிறேன். அந்த சுவாரஸ்யத்தை நோக்கி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஓகே மேம், 19 வயசுல ஆரம்பிச்சவங்க ஜேர்னி வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப அழகாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதில் தொய்வும் இல்லை. நான் அதை கேட்கும் போது கூட நீங்கள் உங்களை இணைச்சு தான் சொன்னீங்க அகரம்குள்ளே, தனியாக நீங்கள் உங்களை எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் கீப் இன்ஸ்பைரிங்கர்ஸ், அதை எப்பவுமே விட்டுறாதீங்க. அண்ட் சின்ன விதையில் ஆரம்பித்த அகரம் இப்போ பெரிய மரமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதில் இன்னும் நிறைய மாணவர்கள் வரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஜெயப்பிரியா அவர்கள் ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்தும் போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் அகரம்க்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு, அகரம் எங்களுக்கு என்ன பண்ணுச்சோ அதே நாங்கள் வந்து இன்னும் நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அகரம்கிட்ட அவங்க கற்றுக்கிட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. தேங்க்யூ மேம்.